ஒரு மாதிரி நான் காட்டுப்பகுதிக்கு வந்துவிட்டேன். இனி என் பிள்ளைகளை தேடச் செல்லப் போகிறேன். நான் எனது பிள்ளைகளை தேடி காட்டுப்பகுதிக்கு வந்து நிற்கிறேன். எனது பிள்ளைகள் எங்கேயோ விளையாடி கொண்டிருக்கின்றனர். அனைவரையும் நான் கண்டுபிடித்து அனைவருக்கும் மிகவும் அழகானவும் பெருமதி மிக்கவுமான கிஃப்டை வழங்க வந்துள்ளேன். எங்கே இன்னும் ஒருவரையும் காணவில்லையே. நான் அங்கும் இங்கும் பார்க்கின்றேன். என் கண்களுக்கு என் சிறுவைகள் தென்படவில்லையே. என் சிறுவைகளை தேடி களைத்து போயுள்ளேன். இதில் கொஞ்சம் இருந்து இளைப்பாறுவோம். பிறகு என்னுடைய சிறுவைகளை தேடி என்னுடைய பயணத்தை ஆரம்பிப்போம். எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என் சிறுவைகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உறுதுணையாகவும் துணையாகவும் அவர்களை வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய பெரிய கடமையாக இப்பொழுது உள்ளது. நாங்கள் இங்கே வீட்டை வந்து விட்டோம். ஆனால் நத்தர் தாத்தா எங்களை காட்டைக்குள் தேடிக்கொண்டு நிற்கின்றார். எங்கு தேடியும் சிறுவைகளை காணவில்லையே. ஒருவேளை வீட்டுக்கு சென்று போகலா? சரி, நாங்கள் இங்கு நின்று எமது நேரத்தை வீணாக்காமல் வீட்டுக்கு போய் சிறுவைகள் நிற்கிறார்களா என்று பார்ப்போம். பிள்ளைகள் எல்லாரும் வீடு வந்து சேர்ந்து விட்டீர்களா? நான் உங்களை தேடி அங்கும் இங்குமாக காடுகள் எல்லா இடமும் தேடி திரிந்து இப்பொழுது நான் வீட்டு வந்து சேர்ந்தேன். நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் நலமாகவும் இருக்கிறீர்களா? சரி, வாருங்கள். உங்களுக்காக நான் வாங்கி வந்த கிஃப்ட்டுகளை உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகிறேன்.